வணக்கம். நமது தமிழ் உலக மையம் சேனல் அலைபேசி கவியரங்கில் இன்றைய தலைப்பு அனுபவம். இன்று கவிதை வாசிப்பவர் கவிஞர் அகரிஷி ஆலம்பாபா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் உலக மையம் யூடியூப் சேனலுக்கும் முனைவர் நடுவர் கவிஞர் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய அலைபேசி கவியரங்க தலைப்பு அனுபவம். அனுபவமே அறிவாய் மலர்ந்ததே, அனுபவமே நினைவாய் பதிந்ததே, அனுபவமே உயிராய் வாழ்வதே, அனுபவமே இறையாய் உணர்வதே. துன்பங்கள் மறந்திட முடியுமா? தோல்விகள் அடைந்ததை மறக்குமா? இன்பங்கள் மகிழ்ந்ததை நினைக்குமா? வெற்றியின் நிம்மதி உணருமே. பல சோதனையும் வேதனையும் கடந்து வந்த வாழ்க்கை, பல அனுபவங்கள் வெற்றியும் மகிழ்ந்து வந்த வாழ்க்கை. பள்ளியின் அனுபவம் பல உண்டு, இளமையின் உணர்ச்சிகள் பல கண்டு. பணியின் அனுபவம் பல உண்டு, இதயத்தில் புதைந்தது நினைவுண்டு. கூடி வாழ்ந்த அனுபவமே குடும்பம் நடத்த உதவுதே, பகிர்ந்து வாழ்ந்த அனுபவமே உலக வாழ்க்கை உயர்ந்ததே. உறவுகள் செய்த தீமைகளை உடனே மறக்க முடியுமா? நண்பர்கள் செய்த நன்மைகளை நன்றியுடன் மறக்க முடியுமா? குடும்ப கடமைகள் நிறைவேற்றினால் உறவு அனுபவங்கள் வந்து சேருமே. தொழில் பணிகள் செய்து வருவதால் பொருள் அனுபவங்கள் புதுமை காணுமே. கல்வி பருவம் படித்து உயர்வதால் பணியின் வாய்ப்பு வந்து சேருமே. பொது பணிகள் செய்து வருவதால் பதவி புகழ் வந்து சேருமே. இளமையின் அனுபவம் முதுமையில் உதவுமே, முதுமையின் அனுபவம் இயற்கை உணருமே. மறைந்தவரின் பழக்கமே நினைவில் மலருமே. மனித வாழ்க்கை அனுபவமே இயற்கை தருவதே, மனித வாழ்க்கை அனுபவமே இயற்கை தருவதே. அனுபவம். நன்றி.